ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க மாம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அவல் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு பவுலில் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அவலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி வச்சுருவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஒரு அரை பதம் வேகட்டும். வெந்த அப்புறமா நம்ம அதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது இருக்கட்டும். அப்படியே மூடி போட்டுருவோம். கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கு வேகணும். 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம் சிம்மில். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டின அந்த அவல் இருக்குது, அந்த அவலை இதில் சேர்த்துருவோம். இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துருக்குறோம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுது. நல்லா ஒன்று போல் அது சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கிறோம். அதை ஊற்றிடலாம். அரை எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சு ஊற்றிருக்கிறோம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது வறுத்து தொளி எடுத்தது, இதை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். நம்ம அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு அவல். இது அவலில் பண்ணுற இந்த டிஷ் எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கட்டி கொடுக்குறதுக்கும், இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் டைம் வந்தாங்கன்னா அப்போவும் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாம்பேயில் இது ரொம்ப ஸ்பெஷல். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.